Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் புருஷன் அதை ஏத்துக்கணுமா? அவன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், வேண்டாம் இதை இத்தோட விட்டுருன்னு. பேசி முடிச்சுக்கலான்னு சொன்னேன். அவன் கேட்டானா? கேட்கலையே. அது வரைக்கும் என் காலையை சுத்தி விழுந்து கிடந்த என் பொண்டாட்டி உன் புருஷன் கொடுத்த தைரியத்துல தான் டைவர்ஸ் கேட்டா. என்னை தூக்கி உள்ள வச்சான். இப்போ நீ சாவு. உன் புருஷனும் என்ன மாதிரியே தனி மரமா இருக்கணும். டேய், ஏன்டா இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிற? வேணா, இதோட நிறுத்திக்கோ. இல்லன்னா உன் சாவு விக்ரம் கையில தான். விக்ரம், என்ன எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க விக்ரம். மேடம், வண்டி ஸ்லோவாச்சுன்னா நீங்கள் குதிச்சு ஓடிடுங்க. அறிவு கட்டவனே, போங்க மேடம், போங்க போங்க. சார், சாரி சார், சாரி சார், தெரியாம வண்டி வருது, கண்டு தெரியல. சார் சார் சார், அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க சார். இனியா, இனியா, ஏய், இல்ல, இனியா, 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 நான் சொல்றது கேளு. இல்ல, ஏய், ஏய், இல்ல, இல்லங்கறாள, இனியா, ஏய், இனியா, இல்ல, என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போக முடியும்? உன் சாவு என் கையில தாண்டி. இனியா, இனியா, அண்ணா, இனியா, 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 அண்ணா, அண்ணா, என்னண்ணா ஆச்சு? அண்ணா, அம்மா, அண்ணா, என்னண்ணா? அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. அண்ணா, என்னன்னு சொல்லுண்ணா. அம்மா, விக்ரம், அண்ணா, என்னாச்சு? டேய், அம்மா, என்னடா? என்னாச்சு? என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சிருச்சுமா. என்னப்பா? அண்ணா, என்னாச்சு? கனவு என்னாச்சுமியா? அம்மா, இனியா,
நீ போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அண்ணா போ, அண்ணா, சீக்கிரம் போ. ஒண்ணும் இல்லண்ணா ஒண்ணும் இல்ல இனி அண்ணா, ஒண்ணும் இல்லப்பா. கனவுதான் அண்ணா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கனவுதான். அண்ணா. ஒண்ணும் இல்லடா கண்ணா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்தாங்க அத்தை. அண்ணா குடுங்க தண்ணியை குடி தண்ணி குடி, தண்ணி குடி. இந்தா, விக்ரம், என்ன சரியா? ஐயோ, பாவம் வேர்த்து போச்சு. என்னாச்சுப்பா? மாமா என்ன மாமா ஆச்சு? இல்ல ஜெயில இனியாக்கு ஏதோ நடக்கிற மாதிரி. ஐயோ விக்ரம், அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. இல்லம்மா, ஜெயில யார் யாரோ இனியாவை என்னென்னவோ பண்ற மாதிரி. ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அன்னைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீயா கனவு கன்று பண்ண பயப்படாதண்ணா. ஆமாப்பா. நீ எதுவும் யோசிக்காத. நீ என்ன யோசிக்கிற? கனவுதான், சொன்ன மாதிரி கனவுதான், ஆ, கனவுதான். என்னையே கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. விக்ரம், எங்களை பயமுறுத்தாதப்பா. சாரிம்மா. எங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான். சாரிம்மா. சரி வா, பேசாம நிம்மதியா படுத்து தூங்கு. படுத்துக்கோ. இல்ல படுப்பா. படுங்க. இல்ல இல்ல அம்மா, நீங்க எல்லாரும் தூங்குங்க. நான் வெளியே கொஞ்ச நேரம் நின்னுட்டு வரேன். ஐ நீட் சம் ஏர். ஐயோ அண்ணா என்ன சாரிடா. மெதுவா. சாரிம்மா, சாரி அண்ணி. அண்ணா கடவுளே, என் பிள்ளைக்கு இப்படியா நடக்கணும்? குடும்பத்தை காத்து குலதெய்வமா இருந்தவ இப்ப ஜெயில இருக்கா. என் பையன் வேற இப்படி இருக்கா. மா எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல அவன் தனியா இருக்க கூடாதுப்பா. நீ போ, நீ போய் அவன் கூட இருப்போ. அண்ணா 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 நில்லுண்ணா. அண்ணா ஷூ. அம்மா அம்மா இளங்கோ, என்னாச்சுப்பா? விக்ரம் எங்க? அம்மா அண்ணன் சொல்றத கேட்காம வண்டி எடுத்துட்டு வெளியில போயிருச்சுமா. ஐயோ கடவுளே, ஐயோ ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? இந்த நேரத்துல அவன் எங்க போறான்? இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இது வேற. அம்மா நான் எவ்வளவோ சொன்னேம்மா. நான் சொல்றத கேட்காம அவர் பாட்டுக்கு வெளியில போயிட்டாரு. ஐயோ மாமா இந்த நேரத்துல எங்க போறாரு? எங்க நீங்க சுபாஷ் சார் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஆமாப்பா, ஃபோன் பண்ணு. சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லு. யார் இந்த நேரத்துல? அன்னோன் நம்பரா இருக்கு. ஹலோ சுபாஷ் சார், நான் இளங்கோ பேசுறேன். இளங்கோ, என்ன இந்த நேரத்துல? இங்க ஒரு சின்ன பிரச்சனை. திடீர்னு இந்த நேரத்துல அண்ணா வண்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டாரு. இந்த நேரத்துலயா? என்ன சொல்றீங்க? எங்க போறேன்னு ஏதோ சொன்னாரா? அதெல்லாம் எதுவும் சொல்லல சார். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு இனியான்னு கத்திட்டு எந்திரிச்சாரு. அன்னைக்கு ஜெயில ஏதோ நடக்க போகுதுன்னு பயந்த மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. வெளியே காத்து வாங்க போறேன்னு திடீர்னு கிளம்பிட்டாரு. இளங்கோ, இங்க கூட நான் பேசுறேன். சுபாஷ் தம்பி. அம்மா சொல்லுங்கம்மா. அது ஜெயில இனியாக்கு ஏதோ ஆபத்துன்னு தூக்கத்துல நடுவுல எந்திரிச்சு கத்துனான். என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு வண்டி எடுத்துட்டு வெளியில கிளம்பிட்டான். தம்பி கோச்சுக்காதப்பா, இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு. மாமா என்னம்மா நீங்க? நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே. சார் ஏதாவது சொன்னாரம்மா? இல்லப்பா, எதுவும் சொல்லல. கொஞ்ச நேரம் வெளியில நின்னுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். திடீர்னு பைக் எடுத்துட்டு போயிட்டான். இந்த நேரத்துல யாருக்கிட்ட போய் என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியல. தம்பி எனக்கு பயமா இருக்கு. அம்மா நீங்க எதுவும் பயப்படாதீங்கம்மா. சார் எங்க போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும். எந்த பிரச்சனையும் வராதுமா. நான் போய் அவரை கூட்டிட்டு வரமா. நீங்க தைரியமா இருக்க. நன்றி தம்பி, சீக்கிரம் போயிருப்பா. இந்தா. ஐயோ, இந்த நேரத்துல அவ
அவனை எங்க போய் எங்கன்னு தேடுறது? என்னப்பா? அம்மா பயப்படாதீங்கம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எங்கன்னு போய் அவனை தேடுறது? அக்கா எந்திரிக்கா. எந்திரிடி எந்திரி. என்னடி அங்க பார்க்க எப்படி தூங்குறா? எப்படி தூங்குறா பத்தியா? நிம்மதியா தூங்குறாளா? ஆ, நீ உன் வேலையை காட்டு. ஆ. ம். ம், போடு. ஏண்டி உங்க அப்பா வீடு மாதிரி சொகுசா தூங்கலாம் நினைச்சியா? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? கேள்வி கேட்க நீ. இனியா நான் வந்துட்டு இருக்கேன். இனியா நீ ஒண்ணு கவலைப்படாத. ஓ மேல உடைக்க போய் எங்க இடம்லாம் ஈரம் ஆயிடுச்சுடி. போடி போய் க்ளீன் பண்ணு. போ பண்ணுடி. க்ளீன் பண்ணு. க்ளீன் பண்ணு. பண்ணுடி. நல்லா சுத்தம் பண்ணு. பண்ணு. பண்ணுடி. பண்ணுடி. நான் இங்க இருக்கு பாரு. குத்துதா? பொறுக்கு. எடுத்து சுத்தம் பண்ணு. தூங்க வேண்டாம் நாங்களா? எடு எல்லாத்தையும். பண்ணுடி. என்ன பாக்குற? எடுறி. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. டேய் தொடடி. வேகமா பண்ணு. இல்லனா அரைஞ்சிடுவேன். சீக்கிரம் எல்லாத்தையும் தொட. நல்ல தொடடி. ஒண்ணு விடாம எடுக்கணும். என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஆ, நீ ரொம்ப திமிரு பிடிச்சவளாமே. உன்னை அடக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. யார் அப்படி சொன்னா? ஏய் வாய் மூடுறி. ஏய், என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஏய், என்ன இதெல்லாம்? நிறுத்துங்க முதல்ல. என்னடி பாக்குற? நல்ல குளு குளுன்னு ஏசி மாதிரி இருக்கும்டி. படுத்து தூங்கு. என்னது? இது பாருங்க, வேணாம். என் புருஷனும் ஒரு போலீஸ்காரர் தான். நீங்க பண்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். என்னடி பண்ணுவா உன் புருஷன்? இனியா இனியா இனியா
இனியா சார் இனியா பார்க்கணும். இனியா 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 விடுங்க நல்லா அடி விடுங்க. கொத்தாம ஓடிங்கடி. அடிச்சா கத்த தாண்டி செய்வாங்க. என்னடி பேசுற? இவ கத்தி எங்களுக்கு பிரச்சனை வரதுக்கா? ஜெயிலர் தான் சொல்லி அமிச்சாரு. என்னடி ஈரமா இருக்கு? உள்ள மழை பெஞ்சது. இந்த பாரு, இன்னைக்கு இது போதும். மிச்சத்தை காலையில வச்சுக்கோங்க. தெளிய விட்டு அடிங்கடி. சரி சரி நீ போ. அடிடி 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 நல்லா. என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? இப்படி வேற ஏன் வச்சுக்கோ. ஏன் படு படு படு. விக்ரம், என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க விக்ரம். என்னால முடியல விக்ரம். இனியா நான் வந்துட்டேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சார். என் பொண்டாட்டி இனியா உள்ள இருக்கா சார், ப்ளீஸ் சார். இல்ல சார், அதெல்லாம் முடியாது சார். ஐயோ இனியா, உள்ள உனக்கு ஏதோ தவறா நடக்குதுன்னு என் உள் மனசு சொல்லுது. உன்னை நான் பார்த்தே ஆகணும், அவளை நான் பார்த்தே ஆகணும் சார். சார் உங்க மனசுல என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜெயில் சார் இது. இதெல்லாம் முறையா பர்மிஷன் கேட்டு பார்க்கணும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இனியா இனியான்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. கிளம்புங்க சார். இல்ல நீங்க சொல்றதுதான் சரி. நானும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் சார். என் வைஃப் செய்யாத ஒரு தப்புக்கு உள்ள தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. நான் அவளை பார்த்தே ஆகணும், ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சார் இன்ஸ்பெக்டர்னு சொல்றீங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உங்களுக்கு தெரியாதா சார்? தெரியும் சார். ஒரு தடவை அவளை பார்த்துட்டு போயிடுறேனே. ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? இது மகளிர் ஜெயிலுங்க. யாரா இருந்தாலும் காலையில பர்மிஷன் கேட்டு தான் சார் வரணும். இல்ல, என் இனியாவை பார்க்காம என்ன போக சொல்லாதீங்க சார், ப்ளீஸ். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. மேல் அதிகாரியை கூப்பிடவா? இல்ல சார் இனியா சேஃபா இருக்காளான்னு நான் பாத்துறேன். ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். அவகிட்ட நான் பேச கூட மாட்டேன், பார்த்துட்டு உடனே போயிடுறேன் ப்ளீஸ். இல்ல உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது. நான் மேல் அதிகாரிக்கு போன் பண்ணி சொல்றேன். ஐயோ ஏன் சார் உயிரை வாங்குறீங்க? கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஒரு வாட்டி. ஒரு சார் சுபாஷ் சுபாஷ் பாரு சுபாஷ், இனியாவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. சொன்ன கேளுங்க சார். சார் இன்ஸ்பெக்டர்னு சொல்றாரு, இப்படி நடந்துக்கிறாரு சார். ஒரே ஒரு வாட்டி தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க சார். இல்லனா மேல் அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஒண்ணு வேணாங்க ப்ளீஸ். நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போங்க சார். சுபாஷ் அவங்க இப்படி பண்றாங்க. ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். கூட்டிட்டு போங்க சார். போலாம் சார், வாங்க சார். என்ன சார் இந்த நேரத்துல போய் சார்? சார் இனியாவை பார்க்காம எப்படி போறது? சார் வீட்டுக்கு போலாம் சார். வாங்க சார், வாங்க சார். இல்ல இனியா என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே சார். உங்க நிலைமை எனக்கு புரியுது சார். சார் நாளைக்கு பெர்மிஷன் கேட்டு மேடத்தை கண்டிப்பா பார்க்கலாம் சார். என்ன நம்புங்க சார். சார் வாங்க சார், வீட்டுக்கு போலாம் சார். இந்த நேரத்துல இங்க வந்து சத்தம் போட்டா தப்பாயிரும் சார். வாங்க சார், வீட்டுக்கு போலாம் சார். இல்ல சுபாஷ், அவ சேஃபா தான் இருக்கான்னு உனக்கு எப்படி? இனியா சார் 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 சொன்னா கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். என்ன சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா சார்? ப்ளீஸ் சார் போலாம் சார். இல்ல சுபாஷ், ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வாட்டி கேட்டு வரேன். ஐயா சார் ப்ளீஸ் சார் சார் என்ன சார் நானே ஜெயிலுக்குள்ள போகணும்னு நினைச்சா கூட முடியாது சார். சார் தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க சார். ஐயோ புரியாது சார். இனியா சார் ப்ளீஸ் சார். சார் கூட்டிட்டு போங்க சார். இனியா சார் 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 சொன்னா கேளுங்க சார். சார் சார் நீங்க சார் வாங்க சார் போலாம் சார். கூட்டிட்டு போங்க சார். சொன்னா கேளுங்க சார். சார் சார் பிரச்சனையாக போகுது, வாங்க சார். ஒரு போலாம். வாட்டி கூட்டிட்டு சார். இனியா. கேட்க மாட்டீங்களா சார்? சார் வாங்க சார், சொல்றத புரிஞ்சுக்கங்க சார். சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார் புரிஞ்சுக்கோங்க. வாங்க சார் ப்ளீஸ். போங்க சார். என்ன சார் காலைல என்னையா பண்ணும்? சார் வாங்க சார். சார் வீட்டுக்கு போலாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் வாங்க சார் போலாம் சார். ஐயா சரிகமா டிவி ஷோஸ்
தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.